அவளை எழுப்பீரோ. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமியாரே, மாமிகாள், அதாவது வயதானவர்கள். மாமியர்னா வயதானவர்கள், நம்மை விட நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், வழிகாட்டுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். மாமியர், நீங்க அவளை எழுப்பக்கூடாதா? இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்காளே, நான் எழுப்பணுமா? எவ்வளவு பேர் போறா பாருங்க. போன மாசத்துல பார்த்தோம் இல்லையா? போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான் நின்றோம் அப்படின்னு. போவான், போகின்றாரை, போகாமல் காத்து, 3 டென்ஸ் வந்துருத்தா. போனவன், இப்போ போயின்னு இருக்கிறவன், போக போறவன். போன பாசுரத்தில் விவரணமா பார்த்தோம். அதை 3 டென்ஸு ஆண்டாள் சொல்லச்சே முக்காலத்துக்கும் உணர்த்துவதாக சொல்றார். திருக்குறளை எடுத்துனாலும் முக்காலத்தையும் உணர்த்துவதாக இருக்கும், எந்த காலத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ராமாயண மகாபாரதனுடைய தத்துவங்கள் பார்த்தோம்னா இந்த காலத்துக்கும் ஏற்றபடியாக இருக்கும். அந்த மாதிரி இவன் என்ன சொல்ற, மாமீர் அவளை எழுப்பியறோம், சீக்கிரம் எழுப்ப மாட்டேளா அப்படின்னு கேட்கிறான். அவள் உடனே சொல்ற, ஏன் அவளுக்கு என்னாச்சு? உண்மகள் தான் ஊமையோ? அவன் என்ன ஊமையா? நீ சொல்றது செவிடோ? அன்றி செவிடோ? அலந்தலோ? அவன் என்ன அலந்தலா? மயக்கத்தில் இருக்காளா? ஏன் இப்படி இருக்காவோ அப்படின்னு கேட்கிறான் சாதாரணமாக. அல்லது ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆழ்ந்த தூக்கமோ அல்லது நெடுநேரம் தூங்குறதுனால மந்திரம் யாராவது வச்சுட்டாலோ அவளுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு படுத்திருக்காளா, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தலைவலின்னு மாத்திரை ஏதாவது போட்டு படுத்திருக்கா?